அவரையும் போகணும். உங்கள் பாஸ் அவர் அப்புறம் 2 நாள் மிஸ் பண்ணிக்கிறீங்க. சார் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரணும். போயிட்டு இருக்கணும். 10 மணிக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. உங்கள் பாஸ் வரல. 10:15 வரல. 11 மணியாச்சும் வரல. ஸ்கூலுக்கு வரணும். 13 பாஸ் மேலே வரும். 12 மணிக்கு வரல. கோபம் வருமானம் தான் உங்களுக்கு. உங்கள் பாஸ் வரல. 12 மணிக்கு வராரு. மிக்க வராருன்னா காலேஜ் வருது. அவர்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க நீங்கள். முடிக்க வராரு. அவனை திட்ட முடியுமா? திட்டுவீங்களா? சம்பளம் கிடைக்காது. சம்பளம் கிடைக்காது. நம்மளை விட பாஸ் அவரு எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு. நீங்க சார் தட்ஸ் ஆல் ரைட் சார் தட்ஸ் ஆல் ரைட்டா இருந்தீங்க. அவர் ஆஃபர் பண்றாரு எக்ஸ்பிளனேஷனு. சார் 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 தட்ஸ் ஆல் ரைட் சார் தட்ஸ் ஆல் ரைட் சார் ஷல் வி கோ அப்படிங்கிறீங்க. ஏன்? அதே தான் இவரும் செய்கிறாரு. அவரை திட்டினீங்க, இவர் தட்ஸ் ஆல் ரைட்டுங்கிறீங்க. என்ன காரணம்? ஒரே காரணம், ஒரே வேர்டு தான். ஒரே வேர்டு தான். அந்த சபார்டினேட்கிட்ட உங்களுக்கு ஒரு ஈகோ இருந்தது. நான் பிரின்சிபல் சொல்கிறேன், என்னை கீழே வேலை பார்க்குற நீ இவ்வளோ லேட்டாக வரையா. யூ ஹேட் ஈகோ வித் ஹிம். பட் வித் யுவர் பாஸ் யூ டோன்ட் ஹேவ் தி ஈகோ. அவர்கிட்ட உங்களுக்கு ஈகோ என்ன இருக்கு? அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. ஸோ த காஸ் ஃபார் தி ஆங்கர் இஸ் யுவர் ஈகோ. அந்த ஈகோ தான் நான் சொல்லி நீ கேட்கலையே இல்லை. அந்த ஈகோவை விட 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 கோபத்தை நாளை கொடுத்துரும். ஈகோவை விடணும். ஈகோவை வடிவிடணும். ஆச்சுங்களா? அந்த ஈகோ உங்கள் சபார்டினேட் வரல பார்த்தீங்களா? உங்கள் சபார்டினேட்டு அப்போ உங்கள் ஈகோ என்ன சொல்லணும்னா, உங்கள் ஈகோ நான் காலேஜ் பிரின்சிபல், அவர் என்கிட்ட வேலை பார்க்குறவர் இல்லை, சாதாரண சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவர். நான் வீட்டை பரப்பணும்போது என்னமோ ஏதோ அவர் என்ன வேணும்னா வருவார். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நான் அஸ் அ பிரின்சிபல், அவங்களுக்கெல்லாம் நான் தலைவன். அஸ் அ பிரின்சிபல் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த பிரச்சனைக்கு உள்ள சொல்யூஷனை நான் தேடணும் அப்படின்னு அவர் மேலே நீங்கள் இறக்கப்பட்டு அப்படின்னு சொல்லணும். நான் கல்லூரி பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு இந்த வார்த்தையை அவர்கிட்ட யூஸ் பண்ணலாமா? சாதாரண சம்பளம் வாங்குறவர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் ஈகோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலேஜ் பிரின்சிபல்னு சொல்லிட்டு that must control yourself. உங்கள் ஈகோ உங்களுக்கு கட்டுப்படுத்தாங்க. நான் காலேஜ் பிரின்சிபலாக இருந்துக்கிட்டு இதை சொல்லலாமா, இந்த செயல் செய்யலாமா அப்படின்னு அந்த ஈகோ வேணும். ஆனால் அது உங்களை கட்டுப்படுத்தணும். நம்ம என்ன ப்ராப்ளம்? நமக்கு என்ன ஈகோ என்னை கட்டுப்படுத்தாம மற்றவங்களை கட்டுப்படுத்துது. அதுதான் தவறு. யூ மஸ்ட் ஹேவ் த ஈகோ. ஐ ஆம் so and so, but that should control yourself, not others. When your ego controls others, bad effect. When your ego controls yourself, good effect. அதனால் ஈகோ இருக்கலாம், நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, சரி பாக்டீரியாவும் இருக்குல்ல. அதே மாதிரி the cause for your anger is your ego. Decrease the ego, angry,
ஆங்கரும் டிக்ரீஸ் ஆகிடும். அந்த கான்டெக்ஸ்டில் நினச்சிப்பாங்க. இங்கேயோ சின்ன தவறு நடந்து போச்சு வச்சுக்கோங்க, உப்பு ஜாஸ்தி போட்டான்னு வச்சுக்கோங்க, நான் தான் பாஸ். பாவம் அவங்க நல்லா தான் சமைச்சாங்க, இன்றைக்கி என்னமோ வீட்டில் என்ன ப்ராப்ளமா, 2 தடவை உப்பு போட்டாங்க, சரிம்மா கொஞ்சம் பார்த்து செய்யுமா, அவ்வளோதான். நான் இவ்வளவு பெரியவனாக இருந்துட்டு கண்ணாபின்னான்னு திட்டலாமா? திட்டக்கூடாது இல்லை. அப்போ என்னுடைய ஈகோ யாரை கட்டி கொடுத்தது? என்னை கட்டி கொடுத்தது. ஸோ யூ ஹாவ் ஈகோ, பட் மேக் இட் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், நெவர் கண்ட்ரோல் அதர்ஸ். இல்லை, நீங்கள் வந்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் நான் உங்களை கேட்குறேன், இது வந்து பேசிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது? இப்போ ஐயா பேசுனாங்க, அனுபவம் கேட்குறீங்க, நல்லா இருக்கு, முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது, அதுக்கு ரொம்ப நன்றி. பெருவெளி ஆசிரமத்தின் சார்பாக உங்களுக்கு ஆசிரமம் பெருவெளி ஆசிரமம் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஆசிரமத்தை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபீல் பண்ணீங்க? சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? நல்லா சொல்லுங்க, விளக்கமா புரியுற மாதிரி. சாப்பாடு சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கடையில புட்டு சாப்பிட்டீங்க. புட்டு சாப்பிட்டீங்களா, கூடாம சாப்பிட்டீங்களா? புட்டு சாப்பிட்டீங்க. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அப்ப வேற என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டீங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 4-5 சாப்பிட்டீங்களா? வெரி குட். அது எப்படி இருந்துச்சு? சட்னி எப்படி இருந்தது? சட்னி சாப்பிட மாட்டேன். ஓ, எல்லாம் கவனிச்சாங்களா? உங்களை கவனிச்சாங்களா? அஞ்சம்மான்னு ஒரு அம்மா பேர் இருந்தாங்களா? அவங்க உங்கள்கிட்ட பேசினாங்களா? நீங்க என்ன கேட்டீங்க? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? பாடிமா சாப்பாடுலாம் பாடிமா. நேத்து என்ன கேட்டீங்க அவங்க கிட்ட? காஃபி கேட்டேன். ஓ, காஃபி கேட்டீங்களா? வெரி குட். போட்டு கொடுத்தாங்களா? ஹாட் வாட்டர் கேட்டீங்க, காஃபி கேட்டீங்க, போட்டு கொடுத்தாங்களா அஞ்சம்மா? எப்படி இருந்துச்சு காஃபி? நைஸ். நைஸ், வெரி குட், தேங்க்யூ. அப்போ இந்த பெருவெளி ஆசிரமத்துக்கு என்ன நீங்கள் என்ன அன்பா என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் நிறைய பேர் கூட்டிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரணும். வெரி குட். நீங்கள் எங்கேருந்து வந்துட்டீங்க? மலேசியா. என்னம்மா? மலேசியா. உங்கள் பேர்? விசாலாட்சி. ரொம்ப சந்தோஷம். ஐயா கிட்ட பிளஸ் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? magnetic power, like அப்படியே ஃப்ளோர்ஸ்ட். என்ன பவர்? அப்படியே அது அப்படியே அப்சர்வ் பண்ணுச்சு. என்ன அப்சர்வ் ஆச்சு? அந்த வெப்பம் ஃபீல் பண்ணீங்க? நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது, சந்தோஷமா ஹாப்பியா இருக்கு. இப்போ மலேசியா மக்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த ஆசிரமத்தை பத்தி? எல்லாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மாதிரி. ஓ, ஐயாவோட நாலேஜ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஈகோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நிறைய ஈகோ இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு ஈகோ இருக்கா? சரி, அது இருக்கக்கூடாதுன்னு எப்படி அதை நுணுக்க சொல்லி கொடுத்தாரு. கத்துக்கிட்டீங்களா? சொன்னாரு. அது நான் முதல் எக்ஸாம் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் கொண்டு வருவாங்க. ஓ, ஈகோ போயிடுமா அடுத்த தடவை வரும்போது? போயிடுமா? உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னம்மா? விசாலாட்சி. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? மலேசியா. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஐயாவை பார்க்கும்போது அப்பா இவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வேர்டு அப்பா, சித்தப்பா, மாமா, தாத்தா, இதுல எதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? குருஜியை அப்பான்னு கூப்பிடலாம், தாத்தான்னு கூப்பிடலாம், சித்தப்பான்னு கூப்பிடலாம், மாமான்னு கூப்பிடலாம். இந்த வார்த்தைகள்ல எதை ஐயாவுக்கு நீங்க கூப்பிடலான்னு உங்களுக்கு தோணுது? 4ல ஏதாவது சூஸ் பண்ணுங்க. உங்களை ஐயா பார்த்தா எப்படி தோணுது? ஃபாதர் மாதிரி. ஏன் தமிழ்ல? தமிழ்ல அப்பா கூப்பிடுங்க பாப்போம். கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்பான்னு சொல்லுங்க. அப்பான்னா தமிழ்ல தந்தைன்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? அப்பா, உனக்கு அறிவுக்கு அப்பா. ரொம்ப நன்றி. ஹாப்பியா இருக்கு. ஈகோ போகுது உங்களுக்கு. சந்தோஷம். ஐயா
நிறைவாக நீடூடி வாழ்க, நிறைய செல்வத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்க, இல்லத்தில் அனைவரும் எல்லா நன்மைகளும் பெற்று வாழ்க, வாழ்க வாழ்க. குருவேஸ்வரியா ஒரு சில கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படி இருக்கா? ஓகே. நீங்க பெருவழி ஆசிரமத்துக்கு வந்தீங்க. ஓகே, நல்லா ஃப்ரீயா பார்த்துக்கோங்க. காலை பின்னாடி ஒரு ஆசனத்தை பண்ணி கரெக்டாக பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே. பெருவழி ஆசிரமத்தின் சார்பாக உங்களை இந்த ஆசிரமம் வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நீங்கள் மலேசியாவிலிருந்து சிறப்பான முறையில் பல சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நீங்கள் அறிமுகமாகி வந்திருக்கீங்க. ஓகே. உங்கள் பேருங்க? துரைசிங்கம் நாகலிங்கம். துரைசிங்கம் நாகலிங்கம். நாகலிங்கம். ரொம்ப சிறப்பான பெரிய நன்றி. உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. ரொம்ப நன்றி. எங்கேருந்து வரீங்க? மலேசியாவிலிருந்து. மலேசியாவிலேருந்து எங்கே? பிணைங்கிலிருந்து. பிணைங்கிலேருந்து வரீங்க. ஓகே ஐயா. ஐயா சந்திச்சிங்களா? ஆமாம், சந்தித்தோம். நிறைய பேசுறீங்க, கிச்சன் பருப்புலாம் பேசியிருக்கீங்க. ஐயா இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, என்ன இப்படி வித்தியாசமா சொல்றாங்களே அப்படியே ரொம்ப அற்புதமா நீங்க பேசுறீங்க. அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுக்கு ஐயாவை பிடிச்சிருக்குது. முதல் வார்த்தை என்னன்னா, அப்பா, மாமா, தாத்தா, சித்தப்பா, இந்த 4 வார்த்தைகள்ல ஐயாவை பார்த்தா எந்த வார்த்தை உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுது? அப்பா. நல்லா சொல்லுங்க. அப்பா. அப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா சொல்லுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பா. கிட்ட போங்க. வாழ்க வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ரொம்ப நன்றி. அப்பான்னா உங்களுடைய அறிவுக்கு அப்பா. கருதுங்க. உங்க அறிவுக்கு அப்பா யாரு? பேரை சொல்றது தப்பு கிடையாது. அழகர் ஐயா. உங்களுக்கு அறிவுக்கு அப்பா யாரு? அழகர் ஐயா. அழகர் ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப குருவேஷாரணம். சந்தோஷம் ஐயா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆசிரமத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி இங்கே வரணும்னு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிளான் சொன்னதில்லை. ஓகே. ஸோ முருகன் ஐயா மூலியமா தெரிய வந்துச்சு. சரி. ஸோ பட் என்ன எனக்கு ஃபீல் பண்ணுதுன்னா, நல்ல காலம் வந்திருக்கேன். நல்ல காலம் வந்துட்டீங்க. இப்ப இங்கதான் இருக்கீங்க. ஆமா, நல்ல காலம் பிறந்துருச்சு. சரி. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது வந்து இந்த சரீனான ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு குவாய்ட், இந்த மாதிரி என்வாயர்மெண்ட். ஸோ இப்போ கொல்லிமலைக்கு போகிறதும் அதுக்கு தான் ஆக்சுவலி. சரி. ஏன்னா இந்த மாதிரி என்வாயர்மெண்ட் தான் எனக்கு பிடிக்கும். சரி. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலி 1 நாள் 2 நாள் தங்கிட்டு போகிறோமேன்ற ஒரு வருத்தம் தான். ஆக்சுவலி ஐ ஃபீல் இன்னும் ரொம்ப நாள் இருந்தால் இன்னும் நல்லது நல்லது. மோஸ்ட் வெல்கம். இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ். யூ ஹேவ் மெயின்டைன் திஸ் பிளேஸ். ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. பேசிக்காக ஒரு ஆளுக்கு, ஒரு சோலுக்கு என்ன தேவையோ ஐ திங்க் யூ கேன் கெட் இட் ஹியர். ஸோ அந்த அமைதி இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இன்னொரு தடவை ஒரு பயிற்சியே இருந்து ஒரு கொஞ்ச நாள் இருந்து செஞ்சோன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸோ அதுதான். வாங்க வாங்க. So it's a nice place. I really enjoyed it, and hopefully I will come back again. And என்னோட விஷயம் என்னன்னா, இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரணும். இட்ஸ் நாட் ஒன்லி இந்த மாதிரி ஸ்மால் குரூப் இல்லாமல் ஒரு பெரிய குரூப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு ஆசை. ஸோ அப்படி அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வரணும். ரைட் ரைட் ரைட். ரொம்ப நன்றி. ஐயாவோட நாலேஜை பற்றி நீங்கள் வாழ்க வளமுடன். நிறைய பேசியிருக்கீங்க, கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் தான் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஐயா கிட்ட என்ன கற்றுக்கிறீங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ஐயா உங்கள்கிட்ட சொன்னதில் எது உங்களுக்கு திசை மாற்றுது, எது வந்து உங்கள் முன்னேற்ற பண்ண கொண்டு போகுது, அறிவை எது கிளறுச்சு? ஆக்சுவலி நிறைய ஈவன் உங்களோட பேட்டி எடுத்தாங்களா, அந்த பேட்டியை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஸோ அது என்னென்னா வந்து, இப்போ ஒரு பேரண்ட்ஸ் அவங்களுக்கு புள்ள பிறக்குது. ஸோ அந்த புள்ள பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சைல்டை வந்து எப்படி அவங்க மோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறது தப்பு. அந்த சைல்டு உள்ளுக்கு என்ன குவாலிட்டி இருக்குதோ அதை குவாலிட்டியை கண்டுபிடிச்சி அதை டெவலப் பண்ணணும். அதுதான் கரெக்டுன்னு. ஸோ இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டோம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய நாலேஜாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி நேற்று உங்கள்கிட்ட இது கேட்கும்போதும், இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் போகும்போது நம்ம தனிமைப்படுறோம்னு சொல்கிறது, அதுக்கு நீங்கள் ரொம்ப கரெக்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தீங்க. அட்லீஸ்ட் அது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதோட இன்னும் கிளியர் ஆகிடுச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் ஸ்டேட் அவங்கள பார்த்துட்டு என்ன கேட்குதுன்னா கேள்வி எதுவும் வரமாட்டேங்குது. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன்.
இப்பயா ஏதோ ஒன்று கேள்வி சொல்லுவாங்க. இல்லை அதான் சொல்றேன், சம்டைம்ஸ் இங்கேருந்து போயிட்டு அப்புறம் கேள்வி வரும், இங்க இருக்கும்போது ஒன்றும் வராது. ஒரு நிமிஷம் உட்காருங்க, இல்லைன்னா இவங்க கேட்கட்டும். இவங்க அந்த மேடம் பேசுறதுக்கு அப்புறமா நீங்க அந்த கேள்வி தயார் பண்ணுங்க. சரி, நீ கேள்வி கேளுங்க, வரும். வாங்க ஐயா, ரொம்ப நன்றி, சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள். வாங்கம்மா. யோக நெடுவழி வாழ்க, நிறைய செல்வத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்க. வாழ்க வாழ்க. பெருவழி ஆசிரமத்தின் சார்பாக திருவாரூர் மாவட்டம் பேரளம் வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம் பெருவழி ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய குருநாதரின் சார்பாக உங்களை பெருவழி ஆலயம் வருக வருக என வரவேற்கிறது. நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு மலேசியாவிலிருந்து வந்தமைக்கு கோடான கோடி நன்றி தெரிவிப்பதுடன் கற்றதை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம் என்பதையும் உங்களுக்கு பணிவாக தெரிவித்துக் கொள்கிறது, அன்போடு அழைக்கிறது. பெருவழி ஆலயம் பேரளம், திருவாரூர் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. வாழ்க வளமுடையம்மா. நன்றிம்மா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்க பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க? என் பேர் ரஞ்சிதன் தண்ணிமலை. நான் மலேசியாவிலேருந்து வரேன். மலேசியாவிலேருந்து வரீங்க? மலேசியாவிலேருந்து எங்கேம்மா இருக்கீங்க? மலேசியாவில் கெடா மாநிலம்ன்ற ஒரு மாநிலத்தில் வசிக்கிறேன். நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். நீங்க அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க, பல சுற்றுலா தலங்கள் இருக்குது, நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, நிறைய தடவை இந்தியாவுக்கு வந்திருப்பீங்க, நிறைய சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்கம்மா. மற்ற சுற்றுலா தலங்களுக்கும் இந்த இடத்துலையும் நீங்கள் உணர்ந்தது, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்தது என்னென்ன காரியங்கள், நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க, இது என்ன வேறுபட்டு காண்பிக்கிறது மற்றவங்களுக்கும், மற்ற இடத்துக்கும், மற்ற சுற்றுலா தலத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுமா? ஓகே, நாங்கள் எப்பயுமே வரும்போது ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரி வர கோயில்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் போவோம், எப்பயுமே போய்கிட்டு இருப்போம். நாங்கள் அந்தமாரி வரும்போது எங்களுக்கு மோஸ்ட்லி இங்கே ஐடியா கிடையாது, அப்படிலாம் ஒரு இடம் வருவோன்னு தெரியாது. அப்போ இது திடீர்னு ஏற்பட்ட ஒன்று தான். அப்போ நேற்று வந்தோம், நேற்று முந்தானி நைட்டு வந்துட்டு அப்போ நேற்று தங்கிட்டு இங்கே பார்க்கும்போது ஐயா தான் அறிமுகப்படுத்தினார் இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப அமைதியான இடம் இது. சுற்றுப்புறமோ இதோட சூழல், அந்த பறவைகளோட ஒலி, இயற்கையோடது, அருமையான காற்றோடைய அந்த அந்த ஓசை, அந்த காற்றின் ஓசையே அவ்வளவு ஒரு இது அருமையாக இருந்துச்சு. வயல்வெளிகள் சுற்றி இருக்குது, இந்த மாதிரியான இயற்கை காட்சியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆசிரமம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே நாங்கள் வந்தது இந்த மாதிரி டைம் பத்தாது எங்களுக்கு. இந்த இடத்துக்கு நாங்கள் வரதா இருந்தாக்கா அட்லீஸ்ட் ஒரு 5 நாள் இல்லை ஒரு வாரமாவது நாங்கள் தங்குற மாரி வரணும். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் அப்படி வாங்க. அந்த மாரி வந்தோமா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாள் 2 நாள் போகிறது, ஏன்னா அடுத்தடுத்த பிளானிங் இருக்க வச்சு நாங்கள் நிறைய தங்க முடியல இங்கே. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிளான் பண்ணிட்டு வந்தோமா ஒரு வாரம் கூட தங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த தடவை வரும்போது நாங்கள் முயற்சி பண்ணுவோம். முக்கியமாக உங்களை பார்க்கறதுக்காகவே நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறோம். திரும்பியும் உங்கள் பிளெஸிங் எங்க நாங்கள் வாங்கணும். ரொம்ப சந்தோஷமா நீங்கள் பேசுறதுல ரொம்ப உள்ளம் முருக, நெஞ்சம் நெகிழ, சிறப்பாக மலர்ச்சியாக அன்பாக பேசியிருக்கீங்க. உங்கள் முகத்தில் ரொம்ப பிரகாசம், யாரையோ பார்த்த மாதிரி, ஏதோ பூர்வ ஜென்மத்தில் தொலைச்சது கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கான கேள்வி என்னென்னா, அப்பா, மாமா, தாத்தா, சித்தப்பா, இந்த 4 வார்த்தையில் ஐயாவை பார்த்தா என்னன்னு கூப்பிடணும்னு தோணுது? என்னுடைய என் குடும்பத்தில் என் தாத்தாவை நான் பார்த்ததில்லை. எனக்கு என் குளத்துல உள்ள பெரியவரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. நல்லா சௌக்கியமா இருமா, உடல் நலத்தோடு வாழ்க, அனைவரும் அனைத்து நன்மைகளும் பெற்று வாழ்க, எல்லா நன்மைகளும் உண்டாகுக. நல்லது. எங்கள் அப்பா சைட்லேயும் நான் என் தாத்தா பார்த்ததில்லை, எங்கள் அம்மா சைட்லேயும் நான் என் தாத்தா பார்த்ததில்லை. அதனால என்னோட குடும்பத்தில் ஒரு பெரியவராக தான் நான் அவரை பார்ப்பேன். வாழ்க வாழ்க. தந்தையோட அதை விட பெரிய வயதான நான் பார்ப்பேன். வாழ்க வாழ்க. ரொம்ப நன்றிம்மா.
நீங்கள் வந்து ஐயா கிட்ட மற்றவங்க யாராவது ஏதாவது உங்கள்கிட்ட பேசியிருந்தாலோ நடந்திருந்தாலோ பெருவழி ஆலயத்தின் சார்பாக உங்களுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பேசக்கூடிய கருத்துக்கள் அழகர் ராமானுஜம் என்னும் குருவால் எது பேசப்பட்டதோ அது மட்டும்தான் இங்கு உண்மை சத்தியம். மற்றவர்கள் என்னையும் சேர்த்து மனது காயப்படும்படி ஏதோ பேசியிருந்தாலோ நடைமுறை செய்திருந்தாலோ தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மன்னிப்போம், மறப்போம், ஆனந்தமாக ஒன்றுபடுவோம். இந்த உண்மையை உலகறிய செய்வோம். ரொம்ப சிறப்புமா பெருவழி ஆலயம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் 10 பேர் 20 பேர் 50 பேரை அழைத்து வந்தாலும் இங்கே தங்கு வைப்பதற்கான வாய்ப்பு வசதிகள் பெட்டு வசதிகள் அனைத்தும் இருக்கிறது. அதனால நீங்க 50 பேர் 100 பேர் கூட கூட்டிட்டு வாங்க. நீங்க இருக்கிறது 3 ரூம் 4 ரூம் தான் பார்த்துருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு ஹால், பெரிய நிகழ்ச்சிகள் கூட நீங்க நடத்தலாம். பர்த்டே கூட நீங்க கொண்டாடலாம். எங்களுக்கு தேவையான ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சிகளுக்கு தேவையான ஒரு முன் பணமும் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தாராளமா வந்து என்ன நிகழ்ச்சியோட நீங்க நடத்திக்கலாம், தங்கிக்கலாம். சுமார் 3 பேர் தங்குவதற்கான வாய்ப்பு வசதிகள் இங்கே இருக்கிறது. புரிஞ்சுங்களாம்மா? நீங்க எங்கேருந்து வரீங்க? மலேசியாவிலேருந்து வரேன். பேருங்கம்மா? ரஞ்சிதம் தனிமலை. என்னங்கம்மா? ரஞ்சிதம் தனிமலை. ரஞ்சிதம் தனிமலை. தண்ணிமலை. ரொம்ப சந்தோஷமா. மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களாம்மா? மலேசியாவில் எங்கம்மா இருக்கீங்க? கெடாவில் இருக்கீங்க. என்னம்மா? கெடான்ற மாநிலத்தில் இருக்கு. கெடாங்கிற மாநிலத்தில் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாமா? சரிங்களா? அன்போடு அழைக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறோன்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதை மட்டும் நின்று காட்டினால் அதுவே உறுப்பு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை. சரிங்களாம்மா? ரொம்ப சந்தோஷம் ரஞ்சிதாம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க்கை அடுத்த நாள் வரும்போது நிறைய பேர் கூட்டிகிட்டு வரணும். சரிங்களா? நிறைய பேருக்கு நீங்கள் கற்ற கல்வி சென்றடைய வேண்டும். சரிங்கம்மா? கடைப்பிடிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. குருவே சரணம். வாழ்க்கை ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி கூட கிளம்பும். சரிங்களா? உட்காந்து பக்கத்தில் மெடிடேஷன் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் மெடிடேஷன் பண்ணுங்க. மேலே இருக்கும். அதே போல் இன்னொரு ரிக்வஸ்ட், சுமார் ரிக்வஸ்ட் நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, இங்கே நிறைய பேர் நான் கூட்டிகிட்டு வருவேன். இப்போ அமெரிக்காவிலேருந்து அடுத்த வாரம் வராங்க. ஆனால் மகாபலிபுரத்தில் அவங்க ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு தீட்சை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த வண்டி இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவிலேருந்து. அப்படி அந்த அவங்கள்ட்ட நான் பர்மிஷன் வந்து கேட்க தரமாட்டாங்க. இங்கே மட்டும் நடத்துங்கன்னா அவங்க ஹோட்டலில் புக் பண்ணிட்டாங்க. அந்த வண்டி இங்கே வரும், மேக்சிமம் வரும். ஆனால் அது வரவில்லை என்றால் அதுக்கு இறைவன் தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இதை போல் நிறைய பேருக்கு நான் கூட்டிகிட்டு வரக்குள்ள நீங்கள் சுமாராக என்ன செய்யணும் அப்படின்னா, ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் படுத்திருந்த பெட்டு, நீங்கள் படுத்திருந்த தலைவாணி, பெட்ஷீட்டு எப்படி நீங்கள் உள்ளே போகும்போது இருந்ததோ அதே போல் மடித்து வைத்து விட்டு வர வேண்டும். நீங்கள் ஆளு கிடையாது. அதே போல் பாத்ரூம் டாய்லெட்டை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் போவதற்கு முன்னால் எப்படி சுத்தமாக இருந்ததோ அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் சுத்தம் பண்ணிட்டு அதை பயன்படுத்திருப்பீங்க. அதே போல் சுத்தம் பண்ணிட்டு கிளம்புனீங்கன்னா மற்றவங்க வந்து அங்கே தங்கறதுக்கு சில சமயத்தில் திறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. தண்ணி இங்கே பாருங்க, அதே போல் தண்ணி பக்கெட் இருக்கு இல்லைங்களா? தண்ணி பக்கெட் என்ன செய்றீங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றிட்டு அதெல்லாம் அலசி விட்டுட்டு கழுவி விட்டுட்டு க்ளீனாக, நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுவோம், நம்ம வீட்டில் பண்ணுறோம்ல, அதை கூட்டி அந்த பெட்டெல்லாம் நீட்டாக வச்சுட்டு பெட்ஷீட்லாம் அழகாக மடித்து வச்சுட்டு எப்படி இருந்ததோ அதை விட நீங்கள் போய் இருந்துருக்கீங்களே, உபதேசம் வாங்கியிருக்கீங்களே, அப்படியே கடைபிடிக்கணும்னா இந்த கடைபிடிக்கக்கூடிய விஷயத்த ஆரம்பமாகக்கூடிய இடம் நீங்கள் பயன்படுத்தின அந்த ரூம் அறை, அந்த ரூமை எவ்வளோ சுத்தம் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி அந்த பாத்ரூம் டாய்லெட் இதெல்லாம் பத்திரமா வச்சுட்டு அந்த ரூமில் போயிட்டு வரேன், சூக்கும சக்திகளும் கூட இருக்கும் இல்லையா, போயிட்டு வரேன், ரொம்ப சந்தோஷம், அடுத்த நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புனீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஐயா சொன்ன அந்த திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்கிறோம் நாங்கள் அனைவரும் அப்படின்னு அர்த்தம். இதை தவறாக சொல்லுங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா எல்லாரும். ஓகேங்களா? எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி நீட்டாக இருக்கு. இப்போ நானும் வேற யாராவது அங்கே மடித்து வைக்க மாட்டோம் இல்லையா, நம்ம தானே பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்தணும் மடித்து தானே இருந்தது, அதை கலைச்சி நம்ம தானே போட்டோம். அதே மாதிரி செய்துவிட்டு அனைவரும் நீங்கள் புறப்பட்டீங்கன்னா வண்டி தயாராக இருக்கும். யாரும் இருக்கா? நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா? நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க.
ஓகேங்களா. இவங்க இங்கே வந்துட்டாங்க, நம்ம வண்டி இவங்க தான் எடுத்துப்பாங்க. அங்கே தார் கார் வச்சிருக்கிறேன் சென்னையில், அந்த தார் காரையும் இவங்க தான் ஓட்டுவாங்க. புதுசாக வந்திருக்கிறேன், வாங்கியிருக்கிறேன், ஜேகே கேப்டன் மீடியா சத்தியத்தின் குரல்னு. ஆமா ஆமா, அந்த வண்டி இவங்க தான் ஓட்டுவாங்க. இன்னும் அவங்க பார்க்கல வண்டியை, அதில் தான் ஷூட்டிங் நடக்குது, சிறப்பாக நடக்குது. அதனால ரொம்ப நன்றி. சரி, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் மட்டும், ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு நான் வந்து என்னோட வேலையை நான் பார்த்துறேன். முடிச்சுட்டு சொன்ன மாதிரி நீங்கள் கிளம்பி வண்டிக்கு வந்துட்டீங்கன்னா வண்டி தயார் நிலையில் இருக்கும். ரைட்.